உள்ளே போக போகிறோம். இந்தியாவோட அடையாளமே இதுதானம்மா. ரெட் ஃபோர்ட்டோட இன்னொரு சைடு வா சன்செட்டில் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஃபேமஸ்ஸு தான், பட் இது என்னன்னு தெரில. டிராயிங் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வணக்கம் நண்பா, நான் உங்கள் டிவிஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்கோம். டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டு தான் பார்க்க வந்தோம். ஸோ நம்ம டெல்லியில் நிஜாமுதீன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம ரெட் ஃபோர்ட் வந்திருக்கோம். செம்ம க்ரௌடி. ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்திருக்கோம். ஸோ யாராவது வந்திருக்கான்னு பார்த்தா நாங்கள் 3 பேர். ஒரு ஹிந்திக்காரர், ஒரு ஃப்ரெண்டு, பின்ன ஒரு மலையாள ஃப்ரெண்டு. பேர் சொல்லி இன்ட்ரோ கொடு. மை நேம் இஸ் வைஷாக். மை நேம் இஸ் வைஷாக். ஓகே, இப்போ நம்ம ரெட் ஃபோர்ட்டு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இல்லை? பார்க்குறீங்களா? செம்ம டிராஃபிக் பாருங்க. நாட்டு ரோட்டில் தான் பாதி ஆட்டோ நிற்கிது. எப்படின்னு தெரியலையே. भाई एंट्रेंस किधर साइड? भाई एंट्रेंस किधर? रेड फोर्ट एंट्रेंस इधर. हाँ ओके थैंक यू. इधर इधर भाई ओए इवड़े इवड़े करते फुल्ला कटिंग. ரெட் ஃபோர்ட் வந்துட்டோம். ரெட் ஃபோர்ட் என்ன கதை, இது என்ன விஷயம்னு தெரிலையே. ஸோ இங்கே ஃபேமஸ்ஸு தான், பட் இது என்னன்னு தான் தெரில. உள்ளே அலௌடான்னு தெரிலையே. இது என்னது? ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டு வந்துடலாம். அஜி தெரியுதா? ஒருத்தர் வந்திருக்கான் மலையாளி. ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எல்லாமே பண்ணியிருக்கான். சரிங்களா? எல்லா ஃபோட்டோவும் நான் தான் எடுத்து கொடுக்குறேன், பட் நல்லா இருக்குது. ஆனால் அவங்க எடுத்திருக்காங்க பாருங்க, அவன் எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட அந்தளவுக்கு பக்கம் இல்லை. ஓகே, இங்கே ஃபுல்லாக புறா தான் மறந்துட்டுருக்கு. இந்த ரெட் ஃபோர்ட்டு சூப்பரில். இது எந்தனே ரெட் ஃபோர்ட்டு? ரெட் ஃபோர்ட்டா? ரெட் ஃபோர்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு சாயந்தர கிடைக்க போகுது. ரெட் ஃபோர்ட் इंडिया का शान है, आइडेंटिटी ऑफ इंडिया. எங்கே ஒரு பச்சை கிளி தெரியுதா? பச்சை கிளியும் புறாவும் எல்லாம் ஒன்றா இருக்குது. அத்தா இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பாலம். ஸோ இந்த சைடு யாரும் போகக்கூடாதா? அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது, அதனால தான் இவ்வளோ பெரிய பாலம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாலமா பள்ளம். ரெட் ஃபோர்ட்டை சுற்றி வரப்போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். இங்கேயுமா கப்புள்ஸ் தொல்லை. ரெட் ஃபோர்ட்டை சுற்றி வர்றது உன்னோட ஒப்பீனியன் என்ன? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கா? அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்குது? எதை மீன் பண்ணி சொன்னேன்னு எனக்கு தெரியும். ഇനി ബാക്കി കിടക്കരുത്. എന്തായാലും കുറച്ചും കൂടി കഴിഞ്ഞാൽ അറിയാം. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணிப்புறாங்க நிறையா இருக்குது. அப்புறம் அந்த பச்சை கிளி அந்த சவுண்டு இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் அது கேட்குமா என்னன்னு தெரில. பட் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இப்போது அந்த பச்சை கிளி கத்துற சவுண்டு மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ பச்சை கிளி ஃபுல்லாக கத்திகிட்டே இருக்குது. அப்புறங்க பள்ளி இருக்குது. ஸோ மசூதி சின்னதாக ஒன்று. அப்புறம் இங்கிட்ட வந்துட்டு ஃபுல்லாங்க இது என்ன விஷயம் தெரியல. மேலே பாருங்க ஒரு கொக்கு மாதிரி ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போது ஃபுல்லாக இங்கே பாருங்க, அங்கே அந்த காட்டுக்கோழியாக என்னமோ இருக்குது. சரிதா? நிறைய வகையான பறவையெல்லாம் நிறைய இருக்குது. சூப்பரில். இன்சைடு என்ட்ரன்ஸா? உள்ளே போக மாட்டோம். உள்ளே போகலாமாங்க? உள்ளே போகிறதுக்கு அலவுடா?
அங்கேயா இங்கேயா கேளுங்க என்ன சொல்கிறாங்க? சரி சரி இங்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்களா? இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டு அங்கிட்டா? ஓகே இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கூட மலையாளி போயிட்டான். அவர் வந்துட்டு உள்ளே வரலையாமா. ஸோ அதனால் அவர் போயிட்டார். இப்போ நம்மளும் ஹிந்தி பாய். ஹிந்தி தானே மெயின். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 பர்சனுக்கு 100 rupees. 100னா 100 கேரளா எடுத்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ இதுதான் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இந்த பெரிய பாலத்தை தாண்டி போகிறோம். தாங்க அதிகமாக வராங்க உள்ள, பின்ன ஹிந்திக்கிறாங்க. உள்ள இதாக இருக்குது, எல்லாம் ஷாப்பாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன பர்ச்சேஸாக பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸும் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 2 சைடும் பாருங்கள், எல்லாம் கேர்ள்ஸ் தான் நிற்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ். சம்பாதிக்கிறதுலாம் இதுக்கே போயிடும் போல். ஓ இது மியூசியம்னு தோணுது. ஓகே வாங்க மியூசியம் போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போகலாமா நெக்ஸ்ட்டு மியூசியம் போகலாமா? சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே இதாங்க நம்ம பார்த்தா அந்த சைடு. இப்போ பாருங்கள் இந்த சைடு வேறு கலரில் இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். ஃபுல்லாக கார்டன். ரெட் ஃபோர்ட்டுனா கார்டன் தான். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு தான் தெரில. நம்ம கூட ஒரு ஹிந்தி பாயை கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்க எனி டைம் வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டே இருக்காரு. அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்க்கணும். அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னா அவரோட ஒய்ஃப், அவர் அவங்களுக்கே காமிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கீழே அவங்க அம்மா 2 பேத்துக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க சன்செட்டில் சூப்பராக இருக்கு. செம்ம. ஸோ உள்ள இன்னொரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. ஒரு ஊட்டி ஒரு கார்டன் பிளேஸ் மாதிரி இருக்கு. செம. காக்காவை போட்டு எல்லா காக்காவும் என்ன பண்ணுது? இல்லை ஒரு காக்கா கிட்ட மட்டும் தான் வாயில் சாப்பாடு இருக்குது, அதனால நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக அந்த ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பரு. இது என்னன்னு தெரில, தேராக இருக்குமோ? மாதிரி ஐடென்டிட்டி பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எதுக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. பாருங்கள் எல்லாம் லாக்கில் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நிறையா இது ஐடனாக தான் இருக்குது. இது என்ன ஹிடனாக ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோ தூரம் நடக்கிறது, எவ்வளோ இருக்குது. ஆமாம் ரொம்ப நிறைய இருக்குது. எங்கிட்ட போனேன் எங்கிட்ட வந்தேனே தெரில. ஹிந்திக்காரனையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இனி அவரும் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவன் தான் சரி ஏதோ ஹிந்தியில் 1-2 தெரியாததெல்லாம் 1-2 இல்லை எல்லாமே தெரியாது. ஸோ அதெல்லாம் அவரை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரே ஆளை காணோம். பாருங்க எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி பில்டிங் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எங்கே போகிறது? இது ஏதோ சென்ட்ரு பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. நிறைய ஹிடன் பிளேசஸ்லாம் அப்படி தான் அலோவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில. பாருங்க சுற்றி பார்த்தா பில்டிங் தான். நான் எங்கே போகிறதுன்னே தெரில. அப்படியே உட்காந்துட்டேன். டைம் வேறு 5:45 பக்கம் ஆக போகுது. 5 மணிக்கு வந்தோம். உள்ளே வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. உள்ளே இன்னும் சுற்றுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. டைமிங் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரம் சுற்றி முடிக்கணும். சுற்றி முடிக்கிறத விட என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு டைம் தான் வரோம். அந்த டைமில் நம்ம உள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட அடையாளமே இதானமா. இங்கே பாருங்கள் கிளி பொந்து சரியா, அதுக்குள்ளே தான் கிளி இருக்கும். இப்போ வரை சீசன் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். மைனாக இருக்குங்க தெரியுதா? ஸோ மைனா பொந்தா இருக்கும். அப்போ இது அது சவுண்டு கேட்குதா? அந்த அணில் கத்துற சவுண்டு. பாருங்க உட்காந்துருக்கு.
நான் வேறு இந்த சைடு வந்துட்டேன். எக்ஸிட் எங்கன்னு தெரில, இப்போ என்ட்ரன்ஸ் எதுன்னு தெரில. சரி ஓகே, வந்த வழியை பார்த்து போயிடுவோம். எவ்வளோ தூரம் வந்தோன்னு தெரில. சூப்பராக இருக்குல்ல டிராயிங் பாருங்க. பாருங்க அந்த பர்சன் வந்துட்டாரு. எங்கேயோ தொலைச்சு போனாரு, கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டுக்கு பாருங்க கேட்டுக்கிட்ட வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கேன். கரெக்டாக அவரும் வந்துட்டார். அப்பயும் பாருங்க வீடியோ காலில் தான் இருப்பாரு. சொன்னேன்ல. ஸோ வெளியே என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். பாருங்க பீரங்கின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, எல்லாம் சுற்றி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஆல் இண்டியா ட்ராவலில் தமிழில் vlog-ஐ ஃபுல்லாக பார்க்க முடியும். கரண்ட்டில் நான் எங்கெங்கே சுற்றுறேன் என்னங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் vlog-ல அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்.